Hey everybody, welcome to Lovely Families Kitchen. பசியோட இருக்கவங்களா ருசியாக சாப்பிடலாம் வாங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி ஸ்பெஷல் ஐட்டம் என்ன பண்ண போகிறோன்னா கருவேப்பிலை ரைஸ் பண்ண போகிறோம். கருவேப்பிலையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கேட்கவே வேணாம், எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது தான். புதுசாக நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் கீரை வகைகள், கருவேப்பிலையாக இருக்கட்டும், புதினாவாக இருக்கட்டும், மற்ற கீரை வகைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் புளி சேர்க்காமல் பயன்படுத்துங்க. அப்போ தான் அதில் உள்ள நியூட்ரியன்ஸ் கம்ப்ளீட்டாக நமக்கு கிடைக்கும். அதனால் நான் புளி இல்லாமல் ஒரு கருவேப்பிலை ரைஸ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். என்ன செய்ய போகிறோன்னா, ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை நல்லா ட்ரை ஆகணும். இந்த இருக்குல்ல, இது ட்ரை ஆயிடணும். நிழல் காய்ச்சலாக போட்டிருந்தாலே இந்த மாதிரி ட்ரை ஆயிடும். நான் என்ன பண்ணுவேன்னா, காமனாக எப்போவுமே எனக்கு கருவேப்பிலை நிறைய வரும்போது வீக்லி ட்வைஸ் எனக்கு வரும். இப்படி கருவேப்பிலை வரும்போது இதை எடுத்து என்னோடய ஆனியன் ஸ்டாண்ட் இருக்கும் இல்லையா, அதில் நான் வச்சுருவேன். அது என்ன ஆகிடும்னா, நிழல் காய்ச்சலாக நல்லா ட்ரை ஆயிரும். அப்படி ட்ரை ஆகி நான் எடுத்துருக்கிறது தான் இது. உங்கள்கிட்ட இப்படி இருந்தால் இப்போதைக்கு எடுத்துக்கோங்க. அப்படி இது இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் இருக்குது இல்லையா, இதை உதுத்து ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஆனால் எண்ணெயில் வறுக்காமல் இப்படி நிழல் காய்ச்சலாக காஞ்சது ரொம்ப நல்லது. இப்போ வாங்க, இதோட என்ன சேர்க்கலான்னா, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் உப்பு, கல் உப்பு. காமனாகவே நீங்கள் இந்த கருவேப்பிலை, உப்பு, மிளகு, ஜீரகம் இதை நீங்கள் பவுட்ரு பண்ணி மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 month வரைக்கும் கெட்டு போகாது. நீங்கள் எப்போ ரைஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அப்போ எடுத்து பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஸ்டிக்கெல்லாம் இல்லாமல், அந்த காம்பு அதெல்லாம் இல்லாமல் வெறும் லீவ்ஸாக இருக்கிற மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. நான் எல்லா லீவ்ஸையும் போட்டேன். இப்போ ஒரு ஜார் நிரம்ப லீவ்ஸ் இருக்குது. இந்த லீவ்ஸ்க்கு இப்போது ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் கல் உப்பு, இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த பவுட்ரு பண்ணியாச்சு. இதில் ஒன்றும் இல்லை, ட்ரையான கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம், உப்பு இதான் இருக்குது. இதை பவுட்ரு பண்ணியாச்சு. எப்போ உங்களுக்கு கருவேப்பிலை கிடைச்சாலும் நீங்கள் அப்படி நிழல் காய்ச்சலாக ஒரு ட்ரேலையோ ஒரு ஸ்டாண்ட்லேயோ வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆன பிறகு கலெக்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் வெளியிலே வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெளியிலே வச்சுருந்தீங்கன்னா 1 month கிட்ட கெட்டே போகாது. எப்போ வேணாலும் உடனே நீங்கள் தாளித்து ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போது எப்படி தாளித்து ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். வெறும் நெய்யிலே தாளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு நெய்யில் கொடுக்குறது ரொம்ப நல்லது. கருவேப்பிலை நெய்யில் சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப நல்லது. கொஞ்சம் எங்கள் வீட்டிலே பெரியவங்க இருக்காங்க, அதனால் கொஞ்சம் நெய்யை பாதியை குறைச்சிக்கிட்டேன். நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன். கலக்கும்போது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஃப்ளேவருக்காக நெய் விட்டுப்பேன். அதனால் இப்போ நான் ஊற்றிருக்கிறது நல்லெண்ணெய் தான். 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். பாதி பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே இந்த உளுந்தம்பருப்பு போட்டுறோம். அடுத்து கடலைப்பருப்பு. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், நல்லா செவக்கட்டும். அது வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருப்போம். இல்லை ஏன்னா கருகிடும், கலந்து விட்டுட்டே இருப்போம். கருவேப்பிலை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ பெஸ்ட்டு. கண்ணுக்கு நல்லது, ஹேர் க்ரோத்துக்கு நல்லது. ஒரு வயசு குழந்தையிலேருந்து எவ்வளோ ஓல்ட் ஏஜ் பீப்புள் இருந்தாங்கனாலும் எல்லாரும் எடுத்துக்கக்கூடிய தி பெஸ்ட்டு. கான்ஸ்டிபேஷனுக்கு நல்லது, டயபெட்டிக் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் உள்ளது கருவேப்பிலை. ஆனால் இவ்வளோ கருவேப்பிலையை நம்ம டெய்லி டயட்டில் எடுத்துக்க முடியாது. அப்போ என்றைக்காவது ஒரு நாள் இப்படி பண்ணி எடுத்துக்கும் போது நிறைய அது நமக்கு சேருது. அயன் நிறைய, எல்லாருக்கும் எல்லா விதத்துலேயும் தி பெஸ்ட்டு நியூட்ரியன்ட் உள்ள கருவேப்பிலை தான். அதனால் ஒரு நாளுக்கு
ஒரு 15 days ஒன்ஸாவது இதை எடுத்துக்க பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அடிச்சுக்கவே முடியாது டேஸ்ட்டு. வெரைட்டி ரைஸ்க்கு இது ஒரு பெஸ்ட்டு. அதான் அந்த கோல்டன் ப்ரௌன் ஆயாச்சு. இப்போது 2 மிளகாய், சிவப்பு மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். ஏன்னா நான் மிளகாய் நான் காரத்துக்கு அதிகமாக போடல. ஏன்னா கருவேப்பிலை அரைக்கும் போதே நான் அதில் பெப்பர் போட்டு அரைச்சிருக்கேன். அந்த காரமே எனக்கு தான். இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் அந்த மிளகாய் போட்டாச்சு. இந்த மிளகாயும் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கருவேப்பிலை, அதை போட்டு ஒன்றும் இல்லை, ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறோம். போட்டுட்டு சும்மா ஒரு டாஸ் பண்ணுற மாதிரி, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சும்மா அந்த ராஸ் ஃப்ளேவர் இருந்தால் குழந்தைங்கள்லாம் வேண்டாம்பாங்க, அதுக்காக. அவ்வளோதான். பாருங்கள், ரெடி ஆயாச்சு. இப்போ சாதத்தில் கலந்து விட போகிறோம். சாதத்தில் கலக்க போகிறோம். பாருங்கள், இது கூட வறுத்த நிலக்கடலை பருப்பு, ஒரு முழு லெமன். ஏன்னா புளிப்புக்கு நம்ம எதுவுமே போடலை, அதனால் அந்த லெமன் தேவையாக இருக்கும். ஒரு பழம் புளிஞ்சு விட்டிங்கன்னா போதும். நெய் இந்த ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனில் உங்களுக்கு நெய்யெல்லாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நான் 1 ஸ்பூன் கலந்து கூடுதலாக எடுத்துக்கோங்க. கம்மியாக இருக்குது, அதனால் பார்த்துக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணி கலந்துக்கலாம், எவ்வளோ சால்ட் வேணுங்கிறத பார்த்து நீங்கள் கலந்துக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு கருவேப்பிலை ரைஸு. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா புளி சேர்த்துக்கிறாங்க. எப்போவுமே கீரையில் புளி சேர்த்துக்கிறது அவாய்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. அந்த நியூட்ரியன்ஸோட இது பூரா குறைச்சி விட்டுரும் புளி. அதனால் புளிக்கு பதிலாக எலுமிச்சம்பழம் சேர்க்குறது தான் பெஸ்ட்டு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.